எனக்கு அந்த லேப்டாப் நான் 2 வாங்கிக்கலாங்க. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது, அந்த லேப்டாப் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவங்களால யுபிஎஸ்சி பாஸ் பண்ண முடிஞ்சு இன்னைக்கு அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிதல் இல்லாம செய்யக்கூடாது. லேப்டாப் உங்களுக்கு அதுல ஒருவருடைய முகம் பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. அதை விட்டுட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி அதை கொண்டு போய் அது இதுக்காக கொடுக்கல, படிக்கிறதுக்காக மாணவர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்கவே நீங்க விடலையே. எங்க விசாரிக்க விட்டீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் 1008 கம்ப்ளைண்ட்ஸ். இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்துல எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபியை வச்சு நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி எங்க மேல தப்பு இல்லைன்னா அதை எப்படி ஏத்துப்பாங்க? இந்த மாநில அரசாங்கமும் இந்த கரூர் விஷயத்துல மிகப்பெரிய தவறுகளை இழைத்து விட்டது. அதெல்லாம் யாருமே சொல்லல.